கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை மாற்றும், உங்கள் தொழிலை மாற்றும், உங்கள் வருமானத்தை மாற்றும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தும், எல்லா கடன் சாபங்களை மாற்றும், உங்கள் சரீரத்திலே நன்மைகள் உண்டாகும்படி கர்த்தர் இந்த நாளில் செய்வார். சாபத்திலிருந்து விடுபடுவது நம்மளால முடியாது, பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்வது நம்மளால முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1வது அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்வது அது தேவனுக்கு லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது அவரால் முடியுங்க. உங்கள் கடனை மாற்ற முடியும், உங்கள் கண்ணீரை மாற்ற முடியும், உங்கள் பாவ வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும், உங்கள் தோற்று போன தொழிலை தூக்கி நிறுத்த முடியும். எல்லா மனிதர்களும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், எல்லாவற்றையும் நான் இழந்து போய்விட்டேன், இனிமேல் வாழ்க்கையில் எதுவும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கவலைப்படாதீங்க, தேவனால முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் ஜெப வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆரம்ப நாட்களில் ரொம்ப உற்சாகமாய் ஓடினேனே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை தொய்ந்து போயிற்றே. கவலைப்படாதீங்க, தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அதிகாலம் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நானும் முயற்சி பண்றேங்க, முடியல, திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பானே. நீங்கள் எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் அவர் பாவத்துக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், வியாதிக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். நம்மை மரண ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கும்படி தேவன் நமக்காய் மரணமானார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் மரணம் அடைந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு நடுவில் வீற்றிருக்கிறார். அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுது, அவருடைய அன்பை எல்லா ஜனங்களுக்கும் சென்று அறிவிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. God bless you.